ஒரு காலத்தில் வளமோடு இருந்து இன்னொரு காலத்தில் வாடிப்போக மரமல்ல நமது இயக்கம். இது காலத்தின் கட்டாயம். தேவை அறியாத தென்னாட்டு சிங்கம் பூக்களுக்கும் புன்னை கத்திருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் அன்னமிட்ட கை எங்கள் தங்கம் சத்துண தந்த சரித்திரநாயகம் தோற்றுவித்த கழகம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல எண்ணற்ற சாதனைகள் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 விடம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த கருணாநிதிக்கு இது நான் இருக்கின்றேன், வங்கக் கடலிலே ஒருங்கிக் கொண்டு என் தங்கத் தலைவன் ஆட்சியை தமிழகத்தில் நான் மீண்டும் மலரச் செய்வேன் சூழியெடுத்து 1991ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை கோட்டையில் பறக்கவிட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல எண்ணற்ற சாதனைகள். அம்மா மினி கிளினிக்கு மற்றும் சைக்கிளு, மடிக்கணினி, இப்படி பல எண்ணற்ற சாதனைகள் செய்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் இறந்த பிறகும் ஒரு சாதனை செய்து காட்டினார். அதுவே அம்மா உணவகம் என் இறப்பு அன்று கூட மூடக்கூடாது என்று ஒரு சாதனை இறப்பு அன்று கூட செய்து காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு வாரிசு அரசியல் அல்ல, ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம் என்ற எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடியார் அவர்களே எடுத்துக்காட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் போல் வாரிசு அரசியல் இதில் கிடையாது. யார் உன்னால் சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம். அதனால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு